வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல். ஓம் சாய்ராம். நற்பவி ஆறுமுகம் அருளிலும் அனுதினம் நேர்முகம். நான் மாரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க. இன்றைய வீடியோ பதிவில் நாம சாதாரணமா செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களால அது தெய்வ குத்தமாகி அது நம்மளுடைய குழந்தைங்களை பாதிக்குமா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு பதில் சொல்ற விதமா இந்த பதிவானது இருக்கும். அதோட இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதனால வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்கிட்ட ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை கேட்கும் போது கண்டிப்பா இதை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். ஏன்னா இதன் மூலியமா நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பதிவை நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் அந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க அப்படின்றதுனால இந்த பதிவா கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேங்க. ஏன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. குழந்தை நிக்கல. அப்போ அவங்களுடைய மாமியார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம பிள்ளையார் வாங்குவோம் இல்லையா, வாங்கி வழிபாடு செய்துட்டு அவர்கிட்ட நம்ம வேண்டிக்கிறோம், எனக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா உன்னை கொண்டு போய் அதுக்கப்புறம் நான் தண்ணியில கரைக்கிறேன், அது வரைக்கும் நீ எங்க வீட்டுல இருக்கணும், எங்களுக்கான வரத்தை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளையார்கிட்ட நீ வேண்டிக்கிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதும் பிள்ளையார ஒரு அட்டைப்பெட்டியில போட்டு மூடி எடுத்து நீ பறந்து மேல வச்சிரு, கண்டிப்பா இந்த மாதிரி செய்தோம் அப்படின்னா குழந்தை நிற்கும் அப்படின்னு மாமியார் சொல்லியிருக்காங்க. இவங்களும் சரின்னு அதே போல பிள்ளையார் வாங்கி வைக்கிறாங்க. வழிபாடு நல்லபடியா முடிச்சுட்டு ஒரு அட்டைப்பெட்டியில் பிள்ளையாரை போட்டு நல்லா மூடி கவர் பண்ணி இவங்க வீட்டில் பறந்து மேலே வச்சிடுறாங்க. ஒரு சில மாதங்களே அவங்க கன்சீவ் ஆகுறாங்க. ஆஹா பரவாயில்ல, பிள்ளையாரோட அனுகிரகத்தால் நல்லபடியாக நம்ம கன்சீவ் ஆகிட்டோம் அப்படின்னு இவங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நல்லபடியாக பிரசவம் முடிஞ்சு ஆண் குழந்தையே அவங்களுக்கு பிறகுது. ரொம்ப அளவில்லாத மகிழ்ச்சி. குழந்தை வளர வளராதான் தெரியுது. குழந்தை ஆட்டிசம்னு சொல்லுவாங்களே, அதாவது ஸ்பெஷல் குழந்தைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி குழந்தை அவங்க உருவாகிறத அவங்க கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை சரியா பேச முடிய மாட்டேங்குது. இவங்களுக்கு ரொம்ப மன வருத்தம், ரொம்ப கஷ்டம். என்னடா இது, நம்ம எல்லா கடவுளெல்லாம் வேண்டி நல்லபடியா குழந்தை பிறந்திருக்குன்னு நினைச்சா குழந்தைக்கு இப்படி ஒரு குறைபாடோட பிறந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, மனசுக்குள்ள ரொம்பவே வருத்தம் இருந்தாலும் இவங்க கடவுளோட வழிபாட்டை இவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப குழந்தைக்கு கிட்டத்தட்ட 7 வயசு ஆகுதுங்க. 7 வயசு ஆகியுமே குழந்தை சரியா பேசவே இல்லை. இவங்களுக்கு ரொம்ப மன கஷ்டம், வருத்தமும் கூட. இப்ப எல்லாரும் வேல்மாறல் படிச்சுக்கிட்டு இருக்காங்களா, இவங்களுக்கு முருகனும் ரொம்ப பிடிக்கும். அதனால சரி நாமும் வேல்மாறல் படிப்போம் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளோட வீடியோ பதிவை பாக்குறாங்க. பார்த்ததும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, வேல்மாறல் எப்படி படிக்கணும் சிஸ்டர், எனக்கு மகனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, நான் வேல்மாறல் படிக்கலாமா, முருகன் எப்படியாவது என் குழந்தைய சரி பண்ணிட மாட்டாரா, என் குழந்தை நல்லா பேசிட்டா எனக்கு போதும் அப்படின்னாங்க. கவலையே படாதீங்க சிஸ்டர், தாராளமா நீங்க வேல்மாறல் நீங்க தொடர்ந்து படிங்க, முருகன் ஏதாவது ஒரு வழியை உங்களுக்கு காமிப்பா, கவலைப்படாதீங்க, உங்க குழந்தை கூடிய விரைவில் நல்லபடியா பேசுவான் அப்படின்னு நான் சொன்னேன். அப்பதான் சிஸ்டர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, என்னன்னா இந்த மாதிரி நாங்க விநாயகர் வழிபாடு செய்தோம், பிறகு அந்த விநாயகரை நாங்க இந்த மாதிரி டப்பாக்குள்ள போட்டு எடுத்து மேல வச்சிட்டோம், கொஞ்ச நாளுக்கு பிறகு எடுத்து நாங்க தண்ணியில விட்டோம், அதனால ஏதாவது நடந்திருக்குமா சிஸ்டர், விநாயகருடைய சாபத்தாலதான் என் குழந்தை இப்படி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு அந்த சிஸ்டர் சொன்னாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் நீங்க எதுவும் நினைக்காதீங்க, நீங்களா செய்யல, உங்களுடைய மாமியாரும் இந்த மாதிரி பிள்ளையாரை எடுத்து வச்சிருந்து நம்ம வேண்டுதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் தண்ணியில் எடுத்து விடுறத நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பேர் இந்த மாதிரி வேண்டுதல் வச்சிருக்காங்க. ஆனா நான் பார்த்த வேண்டுதல் எல்லாம் வீடு கட்டணுன்றதுக்காக பண்ணுவாங்க. அதாவது நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் வாங்கிட்டு வரோமா, மண் பிள்ளையார் வாங்கிட்டு வரோமா, பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து அவங்க அவங்க வீட்டு பறந்து மேல வச்சிருவாங்க. அவங்களுடைய வேண்டுதல், அதாவது நான் நல்லபடியா வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீட்டுல அந்த விநாயகரை எடுத்து வச்சு வழிபாடு செய்துட்டு அதன் பிறகுதான் கொண்டு அவங்க தண்ணியில விடுவாங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அவங்க இந்த மாதிரி டப்பாக்குள்ளெல்லாம் போட்டு மூடி போட்டு, அதாவது கவர் போட்டெல்லாம் மூடி வச்ச மாதிரி எனக்கு தெரியல. நீங்க சொல்றது போல அந்த பெட்டிக்குள்ள பிள்ளையார நல்லா காத்து போகாத அளவுக்கு டம் போட்ட மாதிரி மூடி எடுத்து வச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் அவர் மூச்சு விடாம கஷ்டப்பட்டுட்டே இருந்திருப்பாரு இல்லையா, அந்தனுடைய விளைவோ என்னமோ தெரியல. நீங்க என் குழந்தை இப்படி ஆயிடுச்சு நீங்க சொல்றீங்க, எனக்கு புரியுது. இருந்தாலும் இதற்கு ஒரே தீர்வு என்னன்னா, யார்கிட்ட நம்ம கடன் பட்டோமோ கடன் பட்டங்கால தானே விழணும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர், பிள்ளையார் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. இந்த தவறை நான் தெரிஞ்சு செய்யல, என்னுடைய மாமியாரும் தெரிஞ்சு இந்த தவறை செய்யல, அதனால பிள்ளையாரப்பா மன்னிச்சிருங்க, என் குழந்தைக்கு கூடிய விரைவில் நல்லபடியா பேசணும் சொல்லி நீங்க விநாயகர் பெருமான வழிபாடு செய்யுங்க. அதுவும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு அருகம்புல்லால நீங்க அர்ச்சனை செய்து பால் அபிஷேகம் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த குழந்தைகிட்டயே நீங்க பால் கொடுத்து அபிஷேகம் செய்ய சொல்லுங்க. முடிஞ்ச பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்கிற விளக்கு போடுங்க. சங்கடகர சதுர்த்தி தோறுமே விடாம நீங்க பூஜை பண்ணிக்கிட்டே வாங்க.
பிள்ளையாரோட கோபம் எல்லாம் தணிஞ்சு இப்படி ஒரு பிரச்சனையால தான் உங்க குழந்தைக்கு இப்படி ஆயிருக்கு நீங்க நினைக்கிறதுனால நான் அதை சொல்றேன். அதனால இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். விநாயகர் பெருமான் உங்களுக்கு அருள் புரிவாரு. இப்போ ஒரு சிலர் நினைக்கலாம், சாதாரணமாவே அந்த குழந்தை இப்படிதான் பிறக்கணும்னு இருக்கோ என்னமோ தெரியலையம்மா, ஆனா நம்ம பிள்ளையார் சிலை இப்படி எடுத்து வச்சதுனாலதான் அப்படி நடந்திருக்குமோ அப்படின்ற எண்ணம் ஏன் நமக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது போலதான் நானுமே நினைச்சேன். ஆனா அந்த குழந்தை பேசும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அந்த குழந்தையோட பேச்சு எப்படி இருந்ததுன்னா, மூச்சு பிடிச்சுக்கிட்டு பேச முடியாம பேசினா எப்படி இருக்கும், ஒரு மூச்சு அடைப்பு காத்தடைப்பான இடத்துல இருந்துக்கிட்டு மூச்சு பிடிச்சுக்கிட்டு பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த குழந்தை பேசவே தான் நமக்கும் அறியாம நமக்கு தோணும், நம்ம என்ன தவறு செய்தோமோ தெரியலையே, பெத்தவங்க என்ன தவறு செய்தோமோ தெரியலையே, அதை தானே வந்து பிள்ளைகளை வந்து சேருதுன்னு சொல்லுவாங்க. அது போல நம்ம என்ன தவறு செய்தோம்னு தெரியலையே, நம்ம குழந்தை இப்படி பிறந்துருச்சேன்னு ஒரு தாயானவ கண்டிப்பா யோசிப்பால. அப்படி யோசிக்கும் போது தான் நம்ம ஒருவேளை இது தெய்வ குத்தம் ஆயிருக்குமோ, நம்ம இப்படி பிள்ளையாரை எடுத்து வச்சதுனாலதான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரும் இல்லையா. அந்த எண்ணம் தான் அந்த சிஸ்டருக்குமே வந்திருக்கு. அதனாலதான் ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன். பிள்ளையாரை வந்து நிறைய பேர் எடுத்து வச்சு நான் பார்த்துருக்கிறேன். பிள்ளையாரை எடுத்து வைக்கணும்னு சொல்லி எடுத்து வைக்கிறீங்க, அந்த மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு என்னன்னா நம்ம அந்த பிள்ளையாரை வாங்கிட்டு வரணும், வழிபாடு செய்யணும், கொண்டு போய் ஆத்தங்கரையில விடணும். இதுதான் அந்த முறைப்படியே நீங்க செய்யுங்க. பிள்ளையார ஒரு நாள் கூட்டிட்டு வந்து நல்லா தலைவாழையில போட்டு சாப்பாடெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பட்னியா தூக்கி அவர் ஒரு இடத்துல வைக்கிறது வந்து சரியா அப்படின்னு பார்த்தா எனக்கு அது சரியில்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நான் நல்லா கூப்பிட்டு சாப்பாடு போட்டுட்டு என் வேண்டதை நிறைவேற்றினாதான் உங்களுக்கு அடுத்தது சாப்பாடு போடுவேன் அப்படின்னு தூக்கி எடுத்து வைக்கிறது வந்து எனக்கு வந்து அது சரின்னு தோணலை. அதை தான் நீங்களும் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யாராவது எடுத்து வைக்காதீங்க. ஏன்னா எதுவுமே கூட ஒரு பாவத்துல சேரும், அதுதான் தெய்வ குத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா தாராளமா பிள்ளையாருக்கு வழிபாடு செய்யுங்க, ஒரு விளக்கு ஏத்துங்க, கோவில் குளங்களை போய் சுத்திட்டு வாங்க. இந்த மாதிரி வழிபாடுகள் செய்த நமக்கு நன்றின்றது அது கண்டிப்பா கிடைக்கும். வழிபாடு செய்துட்டே இருந்து அந்த சிலையை தூக்கி ஒரு ஓரமா வைக்கிறது வந்து கண்டிப்பா தெய்வ குத்தத்துல சேரும். இதுதான் உங்களுக்கு வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு தெய்வ குத்தமோ என்னமோ தெரியலையே, அந்த குழந்தை இந்த மாதிரி சரியா பேசலன்னும் போது ஒரு தாயா இருந்து யோசிச்சு பாருங்க அந்த கஷ்டம் எவ்வளவு இருக்குன்ட்டு. ஆனா இதற்கெல்லாம் தீர்வு தர விதமா முருகர் செய்ததுதான் அதிசயமே. நான் சொன்னேன் இல்லையா சிஸ்டர், நீங்க வேல்மாறல் தொடர்ந்து பண்ணுங்க, அதற்கான ஒரு வழியை முருகன் வந்து காமிப்பா அப்படின்னு நான் சொன்னேன்ல. சிஸ்டரை வந்து வேல்மாறல் பூஜையை ரொம்ப ரொம்ப சிரத்தி எடுத்து அழகா பூஜை பண்றாங்க. அவங்க ஒரு நாள் பூஜை பண்ணும்போது எனக்கு வந்து போட்டோ எடுத்து அனுப்புவாங்க. கூடவே அவங்க குழந்தைய வந்து அமர்ந்து பூஜை பண்றதே எனக்கு நான் வந்து பார்ப்பேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். தங்கம் நீ நல்லா தொடர்ந்து பூஜை பண்ணிட்டே வாடா, நல்லபடியா நீ பேச, முருகனுடைய அருள் வந்து ஒரு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவங்க பூஜை பண்ணும்போது பாத்தீங்கன்னா மாவிளக்கு போட்டு ஒரு நாள் பூஜை பண்ணும்போது அழகா அந்த மாவிளக்குலாம் வேல் போல வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு நாள் பூஜையில வந்து பாத்தீங்கன்னா மயிலோட ரூபம் வந்திருக்கும். எப்படின்னா மயிலுடைய கழுத்து உடம்பு பாகம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விளக்கோட ஒளியில இருக்கும். மீதி தோகை பகுதியெல்லாம் ஈரமா, அந்த இடத்துல ஈரம் வர வாய்ப்பே இல்லையா. ஆனா ஈரம் போல வந்து அப்படியே தங்கத்துல மின்றாம, அப்படி தகன்னு மின்றா மாதிரி ஒரு மயிலோட உருவம் ரொம்ப அற்புதமா இருந்தது. நீங்களும் பாருங்க. இது போல அவங்க வேல்மாறல் படிக்க படிக்க நடந்த அற்புத அதிசயங்கள் வந்து எனக்கு ஒன்று சொல்லிட்டே வருவாங்க. அப்படியே தொடர்ந்து பாத்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கும் வழிபாடு செய்வாங்க, முருகருக்கும் இவங்க வழிபாடு செய்வாங்க. அழகா வந்து இவங்க பூஜைகள் பண்ணிக்கிட்டே வராங்க. ஒரு நாள் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு என்ன நடக்குது அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட வந்து மனசு கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த சிஸ்டரோட அம்மா கிட்ட வந்து பேசுறாங்க, அம்மா என் பையன் எப்பமா பேசுவான், பிள்ளையாரோட கோவம் எப்பமா தனியும், என் குழந்தை எப்பமா பேசுவான் அப்படின்னு சிஸ்டர் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டே இருக்காங்க. அவங்களுடைய அம்மாவும் நீ கவலைப்படாத, நீ முருகனோட காலை பிடிச்சிட்டல, கண்டிப்பா முருகப்பெருமான் வந்து அவருடைய அண்ணன் கிட்ட பேசி உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவாரு அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உடம்பே சிலருக்கு அப்படி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது முருகர் மேல வச்சிருந்த அந்த செவ்வரளி பூ அப்படியே நழுவி பக்கத்துல பிள்ளையார் வச்சுதான் இவங்க வழிபாடு செய்யறாங்களா, அந்த பிள்ளையார் அப்படியே அணைச்சா மாதிரி, நான் இருக்கிறேன், எங்க அண்ணனை நான் சமாதானப்படுத்திக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அந்த செவ்வரளி பூ நழுவி அப்படியே வந்து முருகையார் அணைச்சா மாதிரி விழுந்திருக்குன்னும் போது இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கு. எப்படி இருக்கும் பாருங்க. இதற்கு மேல வேற என்ன வேணும்? எதுவா இருந்தாலும் நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், என் அண்ணனை நான் சமாதானப்படுத்துறேன், உன் குழந்தைய நான் நல்லபடியா பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லாம வந்து முருகப்பெருமான் சொல்லியிருக்காருன்னும் போது இதை விட நமக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க. அற்புதமான ஒரு காட்சி இல்லைங்க. அந்த குழந்தை கூடிய விரைவில் நல்லபடியா அழகா வந்து பேசணும். அந்த குழந்தை பேசுற அந்த வெற்றிவேல் முருகனுக்கு, அந்த குழந்தையோட குரலை நீங்க கேளுங்க, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு அது தத்தி தத்தி சொல்லுது, அதை கேளுங்களேன். கந்தனுக்கு முருகனுக்கு அரோகரா.
கேட்டிங்களா? அந்த குழந்தையோட குரல் கேட்டிங்களா? அவங்க அம்மாவோட குரல்ல கேட்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஆதங்கமும் கஷ்டமும் அந்த குரல்ல வந்து தாங்கியிருக்காங்க அப்படின்னு. எல்லாமே சரியாயிடும் சிஸ்டர், கவலைப்படாதீங்க. உங்க குழந்தை மிக விரைவில் நல்லபடியாக பரிபூர்ணமாக முருகரின் அருள் ஆசையோட குழந்தை வந்து நல்லா பேசுவான். எல்லாரும் உங்க மகனுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம். கூடிய விரைவில் உங்கள் மகன் வந்து நல்லா பேசுவார். அதோட இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தம்பி 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாராம். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் சும்மா அந்த ஒரு டிராயிங் போட்டியில் எப்படி வரையணும்னு சொல்லி கொடுத்தாங்களாம் சிஸ்டர். அவ்வளோ அழகாக குழந்தை வரைஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கான். இந்த மாதிரி குழந்தைகள் வந்து அதிகப்படியான திறமை கொண்டு இருப்பாங்க. அதனால நம்ம தான் வந்து குழந்தைங்களை வந்து வளர்த்து விடணும். விஷயத்தில் அந்த சிஸ்டர் வந்து 2 விஷயம் சொன்னாங்க. அதையும் ஒரு பரிகாரமாக நினச்சி நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ பதிவை ஒரு சிலர் பார்க்கலாம், அவங்களுடைய குழந்தையும் சரியா பேசாம இருக்கலாம்ல. அதற்கு அந்த சிஸ்டர் 2 பரிகாரம் வந்து 2 பெரியவங்க வந்து சொன்னாங்க. அதுல ஒண்ணு வந்து என்னன்னா, கோவிலுக்காக வேண்டிக்கிட்டு, குலதெய்வ கோவில் அதுக்கப்புறம் முருகன் 2 கோவிலுக்கும் வேண்டிக்கிட்டு மணி இருக்குல்ல, மணி, அந்த மணி வாங்கி கோவில்ல கட்டலாமா. அந்த மணியோட சத்தம் போல குழந்தை நல்லா பேசுவாங்க அப்படின்ற மாதிரி 2 பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது ஒரு பரிகாரம். இன்னொரு பரிகாரம் வந்து முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு வேல் வாங்கி ஒண்டியில் போடுறேன்னு சொல்லி வேண்டிக்கோங்க. நாங்கள் இது 2மே நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். என் குழந்தை வந்து நல்லா பேசுவான்னு நினைக்கிறேன். அதே போல் ஒரு சிலருக்கு இந்த தகவல் சொல்லணும்னா நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னாங்க. அதனால தான் இந்த மாதிரி வேண்டுதலை நீங்கள் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு தெய்வ குத்தமாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய கர்மாவின் பலனாக கூட நம்ம குழந்தைகள் வந்து இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கலாம், இல்லை அந்த குழந்தையோட கர்மாவாக கூட இருக்கலாம். இதெல்லாம் சீக்கிரமாக பரிபூர்ணமாக சரியாகணும் அப்படின்னு நம்மளால முடிஞ்சது இந்த மாதிரி காணிக்கைகள் நம்ம வந்து பரிகாரங்கள் செய்யறது அப்படின்றது மிகப்பெரிய நல்ல பலனை வந்து நமக்கு தரும். அதோட உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை பெரிய முருகன் கோவிலுக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா, நம்ம வீட்டிலேருந்து எப்படியாவது ஒரு சின்ன வேலானது கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு முருகனின் பாதத்தில் வச்சு எடுத்து அங்கே இருக்கிற ஐயருங்க வந்து நம்ம குழந்தையோட நாக்கில் ஓம் அப்படின்னு எழுத சொல்லுங்கள். அது முருகரே எழுதுறத நம்ம நினச்சி வேண்டிக்கிட்டு அவங்க எழுதுவாங்க. அப்படின்னா முன்கூட்டியே சொல்லி தகவல் சொல்லி, எப்போ நீங்கள் கோயிலுக்கு போனாலும் ஒரு சஷ்டி அன்னைக்கு அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா ஒரு அபிஷேகம்லாம் குழந்தைய கண்ணார பார்க்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஓம் அப்படின்னு வந்து குழந்தையோட நாக்கில் எழுதுறது ரொம்பவே நல்லது. சரிங்க, இதுக்கப்புறம் பிள்ளையார் சிலை ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா நல்லபடியாக வழிபாடு செய்து கொண்டு போய் நம்ம வந்து ஆத்தங்கரையில் விட்டுருவோம். அவரை வந்து பட்னியாக அந்த மாதிரி எடுத்து வைக்கிற வேலைலாம் இனிமே வேணாம். ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில் 1008 பிரச்சனையும் நம்ம சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் இந்த தெய்வ குத்தத்தை வேற நம்ம ஏன் வந்து சமாளிப்பானே. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக அவங்க பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்குன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி நிறைய பேருக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்க. யாருமே இந்த தவறை இனிமேல் செய்யக்கூடாதுன்றதுக்காக. சரி, இந்த வீடியோ பதிவை இவ்வளோ நேரம் முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஆறுமுகம் அருளிடும், அனுதினமும் ஏறுமுகம், சத்தியமாவது சரவண பவவே.